السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷவ்வால் மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவிலே வீற்றிருக்கின்றோம். இன்றைக்கு ஷவ்வாலினுடைய பிறை 16. நாம் எல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 சஹீஹான ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நஸாயி, இப்படி 6 கிதாபுகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி ஹதீஸுகளை தொகுத்து வழங்கியவர்கள். அதன் அடிப்படையில் அந்த சிஹாஹ் சித்தாவினுடைய ஒரு கிதாபினுடைய தொகுப்பாளர் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு தினம் இன்று. இவர்களை பற்றியெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. அவர்கள் மட்டும் இந்த ஹதீஸுகளை தொகுத்து வழங்காவிட்டால் நமக்கு ஹதீஸ் என்றால் என்ன என்று தெரியாமலே போயிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சேவைகள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மேன்மக்களை நாம் நினைத்து பார்ப்பது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாளில் தான் அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது.
ஹிஜ்ரி 275ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த உலகை விட்டு மறைந்தார்கள். அப்படியே ஒத்து போகிறது. இன்றைக்கு பிறை 16 வெள்ளிக்கிழமை. ஆனால் ஆண்டு தான் வேறு, 1445. அவர்கள் இறந்தது 275 ஹிஜ்ரி. அப்படிப்பட்ட இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இந்த ஜும்மாவிலே அவர்களை குறித்துண்டான ஒரு வரலாற்று சிறிய குறிப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். இமாம் அவர்கள் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களுடைய இயற்பெயர் என்னவென்றால் சுலைமான் இப்னு அஷ்அத். இவருடைய அசல் பெயர் சுலைமான் இப்னு அஷ்அத். இவங்களுடைய குறிப்பு பெயர் தான் அபூ தாவூத். அப்படியே அபூ தாவூத் என்றே பிரபலமாகிவிட்டார். இவர்கள் பஸ்ராவில் இருக்கக்கூடிய சிஜிஸ்தான் என்ற ஒரு இடத்தில் பிறக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு அபூ தாவூத் சிஜிஸ்தான் என்றே இவர்களை சொல்லப்படும். ஹிஜ்ரி 202ஆவது வருடத்தில் பிறந்தார்கள். இமாம் அபூ தாவூத் அவர்கள் வாழ்ந்த காலம் அறிஞர்கள் நிறைந்த காலம். நிறைய மார்க்க அறிஞர்கள் அப்பொழுது இருந்தார்கள். இதனோடு இவர்கள் சிறு வயதிலேயே புத்திசாலியாக திகழ்ந்தார்கள். நம்ம அறிவாளியாக புத்திசாலியான ஒரு மாணவராக சிறுவராக இருந்தார்கள். இந்த கால சூழ்நிலையில் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி கற்பதற்கு மிக ஏதுவாக இருந்த அந்த காலம். சிறு வயதிலேயே ஹதீஸ் துறையில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். சின்ன வயசிலேயே ஹதீஸை பற்றி உண்டான அந்த தேடலிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஹதீஸ் துறையில் அவர்கள் துரிதமாக செயல்பட்டதால் அவர்கள் அரும்பெரும் அறிஞர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஹதீஸ் துறையிலும் மார்க்க சட்டத்துறையிலும் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பொதுவாக இதுபோன்ற நல்லவர்களை மட்டும் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் நம்முடைய உறவுகளை இதுபோன்று இறந்துவிட்டால் வருடத்திற்கு ஒரு முறையாவது நினைவு கூறக்கூடிய ஒரு வளமை இருந்தது. வருட ஃபாத்திஹா என்று சொல்லி உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு வளமை இருந்தது. இந்த காலத்திலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுவெல்லாம் அந்த வருட ஃபாத்திஹா என்பது பேரில் வேண்டுமானால் ஒரு அலர்ஜியை போன்று தெரியலாம். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. உறவுகளை அரவணைக்கக்கூடிய ஒரு தருணம் அங்கே ஏற்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டுமா, ரிஸ்க் அபிவிருத்தியாக்கப்பட வேண்டுமா, உறவுகளை சேர்த்து வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது இது போன்ற ஃபாத்திஹா என்ற பெயரிலே உறவுகளை எல்லாம் அழைத்து நம்முடைய முன்னோர்கள் அப்படி ஒரு வழிமுறை ஏற்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பிச்சினங்களுக்கு நம்முடைய சந்ததியினர்களுக்கு இவர் யார் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்கிறது. எதற்காக வேண்டி உறவுகள் ஒன்று கூட இருக்கிறார்கள், யாருக்காக வேண்டி துஆ செய்கிறோம், அவர் யார், அவர் வாழ்ந்த விதம் எப்படி, இவர்தான் உங்களுடைய தாதா, அவர்கள் இப்படி உன்னுடைய தந்தையை பெற்றெடுத்தவர்கள் அல்லது உன்னுடைய தாயை பெற்றெடுத்தவர்கள், இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு காலப்போக்கில் மறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். உறவுகளை அரவணைக்கக்கூடிய ஒரு தருணம் அது. அதுபோன்ற இந்த தருணத்தில் நாம் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய 18வது வயதிலே கல்விக்காக வேண்டி பல ஊர்களுக்கு பயணிக்க ஆரம்பித்தார்கள்.
18 வயசுலேயே கல்விக்காக வேண்டி, வியாபாரத்திற்காக வேண்டி அல்ல, கல்விக்காக வேண்டிய 18 வயதிலே பல ஊர்களுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்க சில ஊர்கள் ஈராக், கூஃபா, பசரா, ஷாம், ஜசீரா, ஹிஜாஸ், எகிப்து, அது மாதிரி குராசான், சிஜிஸ்தான், ரை ஆகிய ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் பெரிய பெரிய இமாம்கள் வாழ்ந்த இடங்கள். பெரிய பெரிய இமாம்களிடத்தில் இவர்கள் ஹதீசுகளை திரட்டுவதற்காக வேண்டி பயணப்பட்டிருக்கிறார்கள். இமாம் திருமதி, நஸஈ, இப்னு அபி துன்யா, அபு உவானா, இப்ராஹிம் இப்னு ஹம்தான் மற்றும் பலர் இவர்களின் மாணவர்கள். இவர்களுடைய மாணவர்களே பிற்காலத்தில் ஹதீசுகளை தொகுக்கக்கூடிய பெரிய இமாம்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களுடைய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் இமாம் அஹ்மத், அலி இப்னு மதீனி, யஹ்யா இப்னு முஈன், முஹம்மது இப்னு பஷார், சுலைமான் இப்னு ஹர்ப், இப்படி பல உஸ்தாத்மார்கள் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். சுமார் இவர்கள் இந்த இமாம்களிடம் இருந்து திரட்டிய ஹதீசுகள் சுமார் 5 லட்சம் ஹதீசுகள். 5 லட்சம் ஹதீசுகளை அவர்கள் ஒன்று திரட்டி இருக்கிறார்கள். திரட்டி அவற்றிலிருந்து ஒரு 4800 ஹதீசுகளை தேர்ந்தெடுத்து நூலாக்கி அதற்கு சுனனே அபூ தாவூத் என பெயர் வைத்தார்கள். அதான் இன்றைக்கு சிஹாஹ் சித்தாவில் சிஹாஹ் சித்தாக்களில் ஒரு நூல், அது 6 சஹீஹான ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு நூல் இப்னு அபூ தாவூத் என்பது. ஒரு மனிதன் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு மனிதன் நேரிய இஸ்லாமிய வாழ்வை வாழ்வதற்கு பின்வரும் 4 நபிமொழிகளே போதுமானவை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 4 நபிமொழிகள், அதை ஃபாலோ பண்ணாவே போதும், நேரிய ஒரு இஸ்லாமிய வாழ்வை நாம் வாழ்ந்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அதில் முதலாவது இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து அமைந்துள்ளன என்ற ஒரு ஹதீஸ். நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் நிய்யத் இல்லாமல் அது பயன் தராது. நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நமது மனதில் கொண்டு வர வேண்டும். நாவளவில் சொல்லாவிட்டாலும் நாம் மனதளவில் அதை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு அந்த அமலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நாம் நடக்கிறோம், இந்த நடை எனக்கு சார்ந்ததல்ல, அல்லாஹ் நடக்க வைக்கிறான். நாம் சாப்பிடுகிறோம், இந்த உணவு எனக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ற ஒரு அந்த எண்ணத்தை நம்மில் கொண்டு வர வேண்டும். இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் யோசித்து பார்த்தால், ஒது செய்கிறோம், சாதாரணமாக முகம் கை கால்களை கழுகிற பொழுது அது ஒரு சாதாரணமான கழுகுதலாக எண்ணப்படும். அதே நான் ஒது செய்கிறேன் என்று முகத்தையும் கையையும் கழுவ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதற்கு தனிப்பட்ட நன்மை இருக்கிறது. முகத்தை கழுகும் பொழுது கண்ணினால் செய்த பாவங்கள் அது மன்னிக்கப்படுகிறது. கையை கழுகும் பொழுது கையினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் வெறுமனே கழுவினால் அதற்குண்டான அந்த எந்த மதிப்பும் இல்லை. சும்மா முகம் கையை கழுவினால் என்றுதான் பொருளாகும். இதை நிய்யத்தோடு நான் ஒது செய்கிறேன் என்ற நிய்யத்தோடு நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அதற்கு நன்மைகள் எழுதப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படியாக ஒவ்வொரு செயல்களுமே எண்ணத்தை கொண்டுதான். இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் அவன் சம்பந்தப்படாதவற்றில் தலையிடாமல் இருப்பது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அழகிய இஸ்லாத்திற்கு அடையாளமாகிறது அவன் தேவையில்லாதவற்றில் தலையிடாமல் இருப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிகளுக்கு மத்தியில பிரிவினைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் நாம் தலையிடக்கூடாத விஷயத்திலே பெற்றோர்கள் தலையிடுவது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே தீர்ப்பு அவர்கள் சமாதானமாகி போய்விடுவார்கள். ஆனால் இன்று பெற்றோர்கள் சில விஷயங்களை சொல்லி அவர்களை பிரிப்பதற்கு முயற்சிகள் செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவையில்லாத விஷயத்தில் நாம் தலையிடாமல் இருந்தாலே நிறைய நாம் இஸ்லாமிய நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுகிறோம், பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். அதைத்தான் இந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மூன்றாவது சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன, ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளன் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் ஆக மாட்டான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன லி அஹி, ஒரு விஷயத்தை மா துஹிப்பு லி நஃப்ஸி ஹத்தா துஹிப்பு மா லி அஹீக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள். அப்ப தனது சகோதரனுக்கு நமக்கு எதை பிரியப்படுவோமோ அதை தன்னுடைய முஸ்லிமான சகோதரர்களுக்கு பிரியப்பட வேண்டும். நாம் பிறர் நம்மை துன்புறுத்தக்கூடாது என்று பிரியப்படுவோம். அதுபோன்று நம்முடைய சகோதரர்களை நாம் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். நம்மை பற்றி பிறர்கள் புறம் பேசக்கூடாது என்று நாம் நினைப்போம். அதுபோன்று நாமும் நம்முடைய சகோதரர்களை பற்றி புறம் பேசக்கூடாது, நாம் கஷ்டப்படக்கூடாது. நான் சிலர்கள் இடத்தில் நான் கடன் கேட்டு சென்றால் எனக்கு தர வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதுபோன்று நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் கொடுத்து பழக வேண்டும். இப்படியாக தனக்காக வேண்டி எதையெல்லாம் பிரியப்படுவார ஒரு முஃமின், அதை தனது சகோதரர்களுக்காக பிரியப்படாதவரை அவர் உண்மை முஃமினாக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை யார் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவர் நேரிய இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறைகளிலே இருக்கிறார் என்பதாக பொருள். நான்காவதாக சொல்கிறார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின் வ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன் லா யஅலமுஹா கஸீரு மினன் நாஸி ஃபமன் இத்தகல் முஷப்பஹாத்தி இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி என்ற ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அனுமதிக்கப்பட்டதும் அனுமதிக்கப்படாததும், ஹலால் ஹராம், இந்த ரெண்டும் தெளிவாகவே இருக்கிறது. அவற்றில் ஐயத்திற்கு உள்ளவற்றை தவிர்த்துக் கொள்பவன், அதுமாதிரி பைனஹுமா முத்தஷாபிஹாத்தும், இந்த ரெண்டுக்கும் மத்தியிலே ஐயப்பாடுக்கு இடம்பாடு உள்ளவர்களும் இருக்கிறது. இது கூடுமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்திற்கு அந்த விஷயமும் இருக்கிறது. இந்த சந்தேகத்திற்குரிய ஐயப்பாடு உள்ள விஷயத்தை யார் தவிர்த்து கொள்பவன், அவன் தவிர்த்து கொள்பவன் தன் கௌரவத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொண்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை யார் பின்பற்றுகிறாரோ, இந்த ஹதீஸின்படி யார் வாழ்கிறாரோ அவர் நேரிய இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை பின்பற்றியவர் ஆவார் என்று இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமூகத்திற்கு இப்படி 4 செய்திகளை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த 4க்குள்ளே தான் மற்ற ஹதீஸுகள் அடக்கம் என்று சொல்லாமல் இந்த செய்தியை நமக்கு மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்கள் இந்த அபூ தாவூத் என்ற ஹதீஸ் தொகுப்பை மட்டும் தொகுக்கவில்லை, நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், நிறைய கிதாபுகள். அவற்றில் சிலது மராசில் என்ற ஒரு கிதாப், அர் ரத்து அலல் கத்ரியா என்ற ஒரு கிதாப்,
அன்-நாசிஹ் வல் மன்சூஹ் என்ற ஒரு கிதாப். இதெல்லாம் அரபிகளிலே இருக்கிறது. இப்படி நிறைய கிதாபுகளை இவர்கள் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதுபோன்று இமாம் அவர்கள் கொஞ்சம் சிறிதளவு உணவை உண்டு அல்லாஹ்வுக்கு அதிகம் பயந்தவர்களாகவும் ஆடம்பரத்தை வெறுத்தவர்களாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் அதிகம் அக்கறை எடுத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படியே சுன்னத்திலே ஊறி போனவர்கள், சுன்னத்திலே ஒரு சுன்னத்தை விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றுவதிலே அவர்கள் ரொம்பவும் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஹதீஸ் கலையில் மட்டுமல்ல, ஃபிக்ஹ் கலையிலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸுடைய தொகுப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா மதுஹபுகளுக்கும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில இமாம்களுடைய கருத்தின்படி ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று சொல்றாங்க. இன்னும் சிலர்கள் இவர்கள் ஒரு முஜாஹித், அதாவது தனக்கென்று ஹதீஸுகளை பின்பற்றி அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்று சொல்றாங்க. இந்த மூணு கருத்தின்படியுமே நாம் ஒரு விஷயத்தை இங்கு சிந்திக்கணும். எவ்வளவு பெரிய திறமையானவர்கள் ஹதீஸ் துறையிலும் ஃபிக்ஹ் துறையிலும் மார்க்க சட்ட அந்த கலையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த காலத்தில் அவர்கள் ஒரு முஜாஹிதாக இருந்தாலும் முஜ்தஹிதாக இருந்தாலும் மற்ற இமாம்களை பின்பற்றக்கூடியவர்களை எந்த காலமும் அவர்கள் குறை சொன்னது கிடையாது. மதுஹபை பின்பற்றுபவர்களை அவர்கள் விமர்சனம் செய்தது கிடையாது. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, மதுஹப் எல்லாம் ஒரு வழிகேடு என்று வாய் கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இமாமுக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிந்து விட்டது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹதீஸுகளை ஆதாரம் காட்ட சொன்னா புகாரில இருக்கா, முஸ்லீம்ல இருக்கா, அந்த அபூ தாவூதுல இருக்கா என்று கேட்பார்கள். ஆனால் இவர்கள் மதுஹபை ஒட்டி வந்தவர்கள், அவர்கள் அந்த மதுஹபை ஏற்க மாட்டார்களாம். இவர்கள் தொகுத்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்வார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கணவர் மாமியா வீட்டுக்கு போக மாட்டாராம், ஆனா அவங்களுடைய சொத்துகள்லாம் வேணுமா. மாமியா வீட்டு எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்து கொள்ள மாட்டார், ஆனா அவங்க சொத்துகள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அபூ தாவூதுடைய ஹதீஸுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் மதுஹபை பின்பற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏன் இந்த காலத்திலே மதுஹபை பின்பற்றுபவர்களை ஏன் விமர்சிக்க வேண்டும்? இதுவெல்லாம் ஒரு புரியாததனுடைய விளைவு, அவர்கள் இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்காதனுடைய விளைவுதான் இது. இந்த இமாமை பற்றி நிறைய மார்க்க அறிஞர்கள் சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள், நிறைய சிறப்பு கொடுத்து நிறைய பேசியிருக்கிறார்கள். மூசா இப்னு ஹாரூன் என்ற ஒரு இமாம், அவங்க சொல்றாங்க இந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி, ஹுலிக அபூ தாவூத் ஃபித் துன்யா லில் ஹதீஸ். அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே ஹதீஸுக்காக வேண்டியே படைக்கப்பட்டுள்ளார்கள். அது மாதிரி வஃபில் ஆখিরাத்தில் ஜன்னதி, நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அந்த மூசா இப்னு ஹாரூன் என்ற இமாம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோன்று இன்னொரு இமாம் அலி இப்னு அல் அராபி என்ற ஒரு இமாம், அவங்கள்ட்ட அபூ தாவூத் ஹதீஸ் தொகுப்பை வாசித்து காட்டப்படுகிறது. அவங்க எல்லாத்தையும் வாசித்து கேட்ட உடனே அவங்க சொன்ன செய்தி, அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்க கொடுத்த அந்த கிதாபுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, யாருடைய கையில குர்ஆனும் அபூ தாவூதும் இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக அவர் இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து கொண்டவர் என்ற தோரணையில் அவர்கள் சொல்கிறார்கள். வேற எந்த கல்வியும் தேவையில்லை. ஒருவரிடத்திலே குர்ஆனும் அபூ தாவூது கிதாபும் இருக்கிறதா, அவர் எல்லா கல்வியும் பெற்றுக்கொண்டவர் என்று அலி இப்னு அராபி என்பவர்கள் சொல்வார்கள். இதுபோன்று நிறைய இமாம்கள் இவர்களை பற்றி சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக இவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ் கிதாபிலே
ஜும்மாவினுடைய சிறப்பு என்ற ஒரு பாடத்திலே ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஜும்மா தினமாக இருப்பதினால், அதுவும் அவர்களுடைய நினைவு தினமாக இருப்பதினால் அதை குறித்து சொல்வது மிகச் சிறந்ததாக இருக்கும். அவர்கள் கிபி அதாவது ஹிஜ்ரி 225 ஷவால் பிறை 16 வெள்ளிக்கிழமை தான் இறந்திருக்கிறார்கள். அதே வெள்ளிக்கிழமை தான் இன்று ஷவால் பிறை 16. அப்படிப்பட்ட இமாம் அவர்கள் ஜும்மாவினுடைய சிறப்பு குறித்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதலாவது ஒரு செய்தி என்னவென்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم من تولى فحسن الوضوء, யார் வுது செய்து அதை அழகிய முறையில் செய்கிறாரோ, ثم اتى الجمعه, பின்பு ஜும்மாவுக்கு வந்து فاستمع وانصت, அவர் வான்சத் குத்துபாவை செவிதார்த்தி கேட்டு மௌனமாக இருக்கிறாரோ, அவருக்கு குஃபிர லஹு மா பைனல் ஜும்அத்தி இலல் ஜும்அத்தி, இந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரையும் நிகழக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாதிரி வஸியாதத்து ஸலாத்தத்தி ஐயாமின், இன்னும் எக்ஸ்ட்ராக ஒரு 3 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, யார் ஒருவர் தரையில் கிடக்கக்கூடிய ஏதாவது ஒரு குப்பையை, ஒரு குச்சியை நகற்றி விடுகிறாரோ, அவர் வீணடித்து விட்டார், அந்த ஜும்மாவை வீணாக்கி விட்டார் என்ற ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்கிறார்கள். இன்னைக்கு நாம சர்வசாதாரணமாக குத்துபா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்மளுக்கெல்லாம் குத்துபாவின் அந்த ஜும்மாவினுடைய நன்மையே கிடைக்காது. அதனால இன்னொரு ஹதீஸ் பின்னாடி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். அதில் ஒரு செய்தி சொல்கிறார்கள், இதா கான யௌமல் ஜும்அத்தி, ஜும்மா நாள் வந்து விட்டால், கதத்தி ஷயாத்தீனு பிராயாத்திஹா இலல் அஸ்வா, ஷைத்தான்கள் எல்லாம் தங்களுடைய கொடிகளை பிடித்து கொண்டு கடை வீதிகளுக்கு செல்கின்றனர். ஷைத்தான்கள் எல்லாம் அவங்களுடைய கொடியை பிடிச்சிக்கிட்டு கடை வீதிக்கு போறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போறோமா இல்லையா, அந்த மாதிரி நம்ம அந்த ஷைத்தான்கள் எல்லாம் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்ப போகும் பொழுது சொல்கிறார்கள், அவர்களை அங்கேயே தரிபட்டு தேவைகள் இருக்கிறது, இங்க சம்பாதிக்கலாட்டி வேற எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தேவையை கொண்டு அவர்களை எறுகிறார்கள். அப்படி என்னப்பா இதை விட்டுட்டு போனேன்னா அடுத்து சம்பாதிக்க முடியாது, இந்த சந்தையை விட்டேன்னா அவ்வளவுதான், இங்க சம்பாதிக்கலாட்டி வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை போட்டு விடுகிறார்கள் ஷைத்தான்கள். அனில் ஜும்அத்தி, ஜும்மாவை விட்டும் அவர்களை அந்த ஷைத்தான்கள் தரிபடுத்தி விடுகிறார்கள். ஜும்மா தொழில் எந்த அளவுக்கு அந்த வியாபாரத்தினுடைய மோகத்திலே மூழ்கி ஜும்மாவை கூட மறந்து விடுகிறார்கள். அப்படி மறக்கடிக்க செய்து விடுவார்கள் ஷைத்தான்கள் என்று உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி அடுத்து சொல்றாங்க, வதபுதுல் மலாயிகத்து ஃபயஜ்லிஸூன அலா அப்வாபில் மசாஜித், மலக்குமார்கள் வருகிறார்கள், பள்ளிவாசலுடைய வாசலிலே அமர்ந்து கொள்கிறார்கள். ஃபயக்துபூன ரஜுல மின் சாஅத்தின் வர்ரஜுல மின் சாஅத்தைனி, முதலாவதாக வரக்கூடிய நபர்கள், அப்படி இரண்டாவதாக வரக்கூடிய, அப்படி தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களை இப்படி பதிவு செய்கிறார்கள். யார் யார் முதல்ல வரா, யார் இரண்டாவது வரா அப்படின்னு பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்து அவர்கள் என்ன செய்யலாம், ஃபைதா ஜலசர் ரஜுலு, எந்த எது வரைக்கும் பதிவு செய்வாங்கன்னா, அத்தா யஹ்ருஜல் இமாமு, இமாம் வெளியாகிற வரை, மிம்பர்ல ஏறுற வரையும் அப்படி பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. மிம்பர்ல ஏறிட்டு அவங்களும் அந்த ஃபைலை மடக்கி வச்சுட்டு குத்துபாவை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்து விடுவார்கள். இதுல தான் செய்தி இருக்கிறது, பின்வரக்கூடிய செய்தி. ஃபைதா ஜலசர் ரஜுலு மஜ்லிஸன், அப்ப ஒரு மனிதர் வந்து குத்துபாவை கேட்பதற்காக வேண்டி அமர்கிறார், ஒரு இடத்துல அமர்றார். அது எப்படிப்பட்ட இடமாக இருக்குன்னு சொன்னா, யஸ்தம்கினு ஃபீஹி மினல் இஸ்திமாஇ வன் நதர், அதாவது இமாம நல்லா பார்க்க முடியுது, குத்துபாவை நல்லா கேட்க முடியுது, அப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். உள்பள்ளியில உட்கார்ந்துருக்க மாதிரி, உள்பள்ளியில இந்த மாதிரி நேர உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்து ஃபஅன்சத்த வலம் எல்க, அவர் எந்த, அதாவது அமைதியாக குத்துபா கேட்கிறாரு, எந்த வீணான காரியங்களும் ஈடுபடல அப்படின்னு சொன்னா, கானலஹு கிஃப்லானி மின் அஜ்ரின், அவருக்கு 2 கூலிகள் இருக்கிறது.
2 விதமான கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்வாங்க. ஃபஇன்னா வஜலஸ, கொஞ்சம் தூரமா போய் அமர்ந்து, சில பேர் ஏறுறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டு கீழே உட்காந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி தூரமா உட்கார்ந்தவங்களுக்கு, தூரமா உட்கார்ந்து வஜலஸ, எந்த அளவுக்கு சொன்னா ஹைத்து லா யஸ்மஉ, அவருக்கு குத்துபா ஓதுறது கேட்காது. இப்ப மைக் இருக்குது கேட்குது, அதாவது கேட்காது. ஃபான்சத்த வலம் யல்கலஹு கிஃப்லு மின் அஜ்ர், அவர் அப்படி கேட்காவிட்டாலும் குத்துபா கேட்காவிட்டாலும் ஆனால் மௌனமா இருக்கிறார். குத்துபாவுடைய நேரம் இது, குத்துபா ஓதுவார் இமாமு அப்படின்னு சொல்லி மௌனமா இருக்கிற, யார்ட்டையும் பேசல, எந்த வீணான காரியத்தில் ஈடுபடலை அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது. என்றால் பக்கத்துல வர்றதுக்கும் அது தனியா எக்ஸ்ட்ரா ஒரு கூலி, தூரமா போயிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கூலி கம்மியாகும். அதனாலதான் நம்ம பயான்கள் நிகழ்த்தும் பொழுது கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு சொல்றது வளமை, நெருங்கி வாங்கன்னு சொல்றோமே எதுக்கு? இந்த மாதிரி நன்மையை சம்பாதிக்கிறது. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தொடர்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு குத்பா நிகழ்த்துறாங்க, சொல்லக்கூடிய செய்தி, கடைசியாக அந்த விஷயத்தை சொல்லுவார்கள். அடுத்து சொல்றாங்க, வயின் ஜலஸ மஜ்லிஸன், ஒருவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, யஸ்தம்கினு ஃபீஹி மினல் இஸ்திமாஇ வன் நத்ரி ஃபலகா, நல்ல இமாம பார்க்கிறாரு, குத்துபாவை நல்லா கேட்கிற மாதிரி உண்டான இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா ஃபலகா, அவர் வீணான காரியத்தில் ஈடுபட்டிருக்கார், பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், அல்லது மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறார், கீழே நம்ம சுரண்டிக்கிட்டே இருக்கிறார் துறைய. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு குத்பா நிகழ்த்தும் போது சொல்றார், வலம் யன்சுத், அவர் மௌனமாகவும் இருக்கிறார், பக்கத்தில் உள்ளவங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறார். வலம் யன்சுத் கானலஹு கிஃப்லு மின் விஸ்ரின், அவருக்கு ஒரு பாவம் இருக்கிறது என்று சொல்றார். ஜும்மா வர்றது நன்மை, ஆனா இங்க பாவத்தை சம்பாதித்து போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கா. நன்மையான காரியத்துக்கு வந்துட்டு பாவத்தை சம்பாதித்து போகக்கூடிய எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். சொல்லிட்டு வமன் கால யௌமல் ஜும்அத்தி லிசாஹிபிஹி, யார் ஒருவர் ஜும்மா நாளிலே தன்னுடைய நண்பரிடத்திலே சொல்கிறாரோ, சஹ் ஃபகத் லகா, பக்கத்தில் உள்ளவரை பார்த்து அவர் ஏதோ நோண்டிட்டு இருக்கிறார், மௌனமா இருப்பான், இமாம் குத்துபா ஓதிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாவே அவருடைய ஜும்மா வீணா போயிருமா. அவர் நன்மையை தேர்த்து வைக்கிறாரு, ஆனா குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கும்போது சொன்னா அது அவருடைய ஜும்மா வீணா போயிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. வமன் லகா ஃபலைஸ லஹு ஃபீ ஜும்அத்திஹி தில்க ஷைஉன், யார் அந்த வீணாக்கி விட்டாரோ அந்த ஜும்மாவிலே அவருக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. குத்துபா ஓதிக்கிட்டு போது பார்க்கணும், அங்க 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் கீழே. இப்ப பார்க்கும் போது, நேரடியா பார்க்கும் போது சில விஷயங்கள் தென்படுகிறது, கீழே எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு தெரியும், அல்லாஹ் தான் அறிவான். அதனால அதாவது சும்ம யக்கூனு ஃபி ஆகிர் தாலிக, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்பா நிகழ்த்திட்டு இருக்காங்க, கடைசியில இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள். அபூ தாவூத் கால அபூ தாவூத், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு தாலிக, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் செவியேற்றேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்பா நிகழ்த்தும் பொழுது இப்படி செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்று சொல்கிறார்கள். இதை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜும்மாவினுடைய சிறப்பு என்ற பாடத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இதுபோன்று இமாம்களை நாம் நினைவில் கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இமாம்களுடைய வழி வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.